வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சங்கு பருப்பம். இந்த சங்கு பருப்பம் எப்படி செய்கிறோன்னு ஃபஸ்ட்டு போய் கேளுங்க. சங்கு ஒரு 20 எடுத்துக்கோங்க. ஒரு குழி வெட்டிட்டு அதில் வந்து ஒரு 20 வரட்டி கீழே வச்சுட்டு சங்கு வந்து அந்த 20ஐயும் அடிக்கிடுங்க. அதுக்கு மேலே ஒரு 20 வரட்டி வைங்க. வரைச்சி கொளுத்தி விட்ருங்க. அதுக்கப்புறமா அது வந்து நல்லா சுட்டுரும். அதுக்கப்புறம் இடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை கல்வத்தில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆகாய தாமரை சாறு ஒரு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் குப்பைமேனி சாறு ஒரு 3 மணி நேரம், அதுக்கப்புறம் கரிசாலை சாறு ஒரு 3 மணி நேரம் இது சேர்த்து அரைச்சிங்கன்னா மருந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து வில்லை தட்டி ஒரு 100 எருவில் புடம் போடுங்க. 100 எருவில் புடம் போட்டிங்கன்னா மருந்து சூப்பராக இருக்கும். அதை வந்து உடலில் கால்சியம் சத்து குறைஞ்சதுக்கு, இந்த மூட்டு வலிக்கு, ஸ்கின் டிசீஸ்க்கு, அதே மாதிரி ஜுரத்துக்கு, நிறைய நோய்க்கு அதை வந்து வைத்தியர்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்மளும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அரைச்ச சங்கை மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த சாறுகள் ஊற்றி அரைச்சி இப்போ வில்லைத்தட்டி காய வச்ச சங்கு. இதை வந்து இன்னும் புடம் போடலை, இனிமேல் தான் புடம் போடணும். அந்த புடம் போடுற பதிவை அடுத்த தடவை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். எளிமையான முறை தான், இதை கண்டிப்பாக செய்யுங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.